Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்கா ஈரான் போரால் எரிபொருள் விநியோகம் தடைபட்டுள்ளதால் சென்னையில் வாகனங்களுக்கான எல்பிஜி சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் எதிரொலியின் காரணமாக நாடு முழுவதும் எல்பிஜி தட்டுப்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தெரிவிச்சிட்டாங்க. அதே சமயம் டொமஸ்டிக் எல்பிஜி, அதாவது வீட்டு பயன்பாட்டிற்கான எல்பிஜியை மட்டுமே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பியூட்டேன் மற்றும் புரோப்பேன் ஆகிய வாயுக்கள் கிடைக்கப்பெறாதனால எல்பிஜி உற்பத்தி, வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி கிடைக்கப்பெறாத ஒரு சூழல் இருக்கிறது. இதனால பல இடங்கள்ல வாகனங்களுக்கான அந்த எரிபொருள் தட்டுப்பாடு, அதாவது எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி தட்டுப்பாடு என்பது அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னால் தொடர்ந்து 2வது நாளாக பல்வேறு வணிக பயன்பாட்டிற்கான அந்த எல்பிஜி நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எல்பிஜி என்பது கிடைக்கிறது. இதனால ஆட்டோக்கள், பெருவாரியான ஆட்டோக்கள் எல்பிஜியில தான் இயங்கும். அந்த ஆட்டோக்களுக்கு எல்பிஜி தட்டுப்பாடு இருப்பதனால பல மணி நேரங்களாக நீண்ட வரிசையில காத்திருந்து ஆட்டோக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையா இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மிடையே ஒருவர் இருக்கிறார், கேள்விகளை முன்வைக்கலாம். எந்த அளவுக்கு எல்பிஜி டிமாண்டா இருக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கு, சிஎன்ஜி கிடைக்குதா, என்ன சூழல்? சிஎன்ஜி கிடைக்குதான்னு தெரியல சார். ஆனால் இது டிமாண்ட், நைட்லேருந்து டிமாண்டு. இன்னைக்கு எப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஃபுல் பண்ணிடுறோம். ஒரு நாளைக்கு ஃபுல் பண்ணால் ஒரு நாளைக்கு காலி ஆகிடும், மறுநாள் ஃபுல் பண்ணோம். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு ஓட்டுறது தான் குடும்பத்தை நடத்த முடியும். வண்டி வாடகை இதெல்லாம் கொடுக்க முடியும். இப்போ வண்டினாலும் நம்ம வாடகை கொடுத்து தான் ஆகணும். நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது, வீட்டுக்கும் கொடுத்தாகணும். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. எங்கெங்கெல்லாம் அலைஞ்சி இப்ப எல்பிஜி ஃபில் பண்றதுக்காக வந்திருக்கீங்க? இது நம்ம தேனாம்பட்டில் அங்கே இல்லைங்க. நான் அதுக்கப்புறம் இது விட்டா சோழிங்கனூர்ல இருக்குதுன்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்க, அதான் தெரியும். இங்க நைட்டு இங்கே ஃபுல்லா லைன்லாம் இருந்தது, அதனால போயிட்டானு காலைல போடலாம். இப்பதான் போடுறேன். இன்னும் சுத்தமா ட்ரை. ஆட்டோக்கள் ஆங்காங்கே எரிபொருள் இல்லாதனால நிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியாது. ஆட்டோ ஓட்டுநர்கள் தள்ளக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு எல்பிஜி டிமாண்டா இருக்கு, எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு 2-3 பங்கு தெரிஞ்சுட்டு இங்கே 3வது பங்கு வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் திருமலைப்பிள்ளை பார்த்தோம், அங்கே இல்லை, சேதாப்பேட்டை ஃப்ரெண்டில் பார்த்தோம், அதில் 3வது பங்கு வந்துக்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் ஒரு நல்லா ஒரு ஏற்பாடு பண்ணி நல்லா ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். ஆட்டோ வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இந்த போர் பதற்றத்தின் காரணமாக தான் இந்த எல்பிஜி டிமாண்ட் அதிகரிச்சிருக்குது. என்ன சூழல் இருக்குது இப்போ, எங்கெங்கெல்லாம் அலைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது உங்களுக்கு? இந்த போர் எதுக்கு பண்றான்னு ஒன்றும் புரியல. தேவையில்லாத போரால எங்களுக்கு விலைவாசிலாம் ஏறமாக போச்சு. கேஸ் இப்போ 59 ரூபா இருந்தது, இப்போ 69 ரூபா 74 ஆகி போச்சு. இதுல 10 ரூபா எரிக்குது இந்த 2 நாள்ல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. தொடர்ந்து காலை முதலே நீண்ட வரிசையில இருந்து எரிபொருளை நிரப்புவதற்காக, கேஸை நிரப்புவதற்காக வாகனங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலையும் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பாக பயணிகளை எல்லாம் அழைத்து கொண்டு தற்போது ஆட்டோக்கள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. எல்பிஜி தட்டுப்பாடு ஒருபுறம் இருக்க, சிஎன்ஜியை பொறுத்த மட்டில் இயற்கையாகவே தற்போது தொடர்ந்து வாகன பயன்பாடு அதிகரித்து விட்டதால சிஎன்ஜி தட்டுப்பாடும் பெருவாரியாக அதிகரித்திருப்பதாக சென்னை வாசிகள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. வாகனங்கள்ல கடுமையாக இந்த கேஸ் தட்டுப்பாடின் காரணமாக பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்தை சந்திப்பதாகத்தான் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.